பெண் குழந்தைங்க வயசுக்கு வராங்க அப்படிங்கிறது எல்லா பெற்றோருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அது சீக்கிரம் நடந்தாலோ இல்ல தள்ளி போனாலோ அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பழைய வீடியோல பார்த்தோம். ஸோ பெற்றோராகிய நீங்க உங்க குழந்தைங்க நார்மலா வளருதா இல்ல ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எல்லா பெண் குழந்தைங்களும் 3 விதமான ஸ்டேஜஸை தாண்டி தான் வயசுக்கு வராங்க. முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது திலார்க், அப்படின்னா மார்பக மாற்றம். இது 8 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 8 வயசுக்கும் 13 வயசுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் முதல் வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது மார்பக வளர்ச்சி தான். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது பியூபார்க். பியூபார்க் அப்படிங்கிறது ஹேர் growth. அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸ்லயும் ஆம்பிட்லயும் ஹேர் growth நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் மெனார்க், அதாவது முதல் மாதவிடாய் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுது. ஸோ இதோட அவங்களுடைய வளர்ச்சியும் முழுமை அடையுது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க 8 வயசுக்கு முன்னாடியே இதுல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் காட்டுறாங்களா இல்ல 13 வயசு ஆகியும் எந்த ஒரு மாற்றமும் காட்டாம இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ ஹார்மோனல் இஷ்யூ இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம குழந்தைங்க நார்மலா இருக்காங்களா அப்நார்மலா இருக்காங்களான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பத்தி ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். மேலும் பெண் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய உடல் மாற்றத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், மாதவிடாய் பத்தி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க டாக் ஆஃப் த டவுன் சேனலை ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்த வீடியோ நினைக்கிறேன். நன்றி.